ஹலோ கைஸ், நான் அவங்க டீச்சர் தமிழ் கேம். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா பிஎல் லக்கி பிளாக்னு ரோப்ளெக்ஸில் ட்ரெண்டாக இருக்குது இந்த கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் இருக்கும், ஏன்னா எக்ஸாமு, அதனால தான் வீடியோ லேட்டாக வந்திருக்கோம். ஸோ ரொம்ப பேசாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் ப்ளே வீடியோ. ஸோ இந்த கேம் நம்ம யார் கூட ஆட போறோம்னா கேட்டிச்சு கூட தான் ஆட போகிறோம். இந்த இது ஏன் சுற்றினே இருக்குது வந்துச்சு கைஸ். ஸோ இது எங்கள் 2 பேருக்கும் ஒரு சேலஞ்சு கைஸ். என்னன்னா இந்த வீடியோ முடியறதுக்குள்ள ஏன் புஸ்டண்டா. ஸோ இது என்னன்னா நம்ம லாஸ்ட்டில் வந்து ஒரு பேஸ் இருக்கும். ஆமாம், இது வந்து யாரோ பண்ணாங்க, யாருன்னு தெரில. அனிமேஷன் நடக்குது கைஸ். இது கேமோட ஆன்லைன் என்னன்னா, நம்ம வந்து ஒரு லக்கி பிளாக்காக இருப்போம். நம்மளே நிறைய லக்கி பிளாக்கில் தேர்த்திருப்போம். ஆனால் இந்த கேமில் வந்து நம்மளே ஒரு லக்கி பிளாக் ஆகி அதை ஒரு பிளேயர் வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து நம்மளுக்கு பிரெயின் டாட் கிடைக்கும். இது ஒரு ஸ்டேஜ் போக பிரெயின் டாட்டோட லெவல் ஏறிக்கிட்டே போவோம். ஸோ நம்ம ஸ்பீடை ஏற்றி அந்த மாதிரி எஸ்கேப் சுடாமி மாதிரி இந்த கேம் கைஸ். ஆனால் இதில் வந்து நம்மளே வந்து பிரெயின் டாட்டாக ஆடுவோம். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே எனக்கோ கேட்டுச்சுக்கு ஒரு சேலஞ்சு, 2 பேரில் யார் ரிச் ஆகுறாங்கன்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் பிரெயின் டாட் கச்சிச்சா ப்ரோ உனக்கு? என்ன பிரெயின் டாட்டு? எனக்கா? நீ எடுத்த அதே பிரெயின் டாட் நான் என்ன எடுத்தேன்? அதே ப்ரோ இப்போ போட்ட மாஸ். ரெக்கார்டிங்கில் இருக்கா? ரெக்கார்டிங்கில் இருக்கு. எனக்கு ஒரு எக் கச்சிருக்கேன் ஈஸ்டர் அப்டேட்டுக்காக. எக் அது எவங்க தான் கச்சது என்னன்னு தெரியல. யார் பேசுறா? இது யார் பேசுனே தெரியல. எங்கடா இது என் பேசு? அது ஏன் பேசு தான். இது ஏன் பேசு? கோகோ ஃபேண்டடி ஃபண்டும். ஸோ ஸ்பீட் அப்கிரேட் பண்ணாங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். இது கடைசியில் இந்த ஐசோ ஸ்பீடு பேஸ் இருக்கும். அங்கே திருத நேராக அந்த பேஸ் அப்கிரேடு. அப்கிரேட்ரா எவ்வளோ? மொத்த காசுக்கும் அப்கிரேடு. லக்கி பிளாக்கு 250 போகலாம். இப்போ இவனை தாண்ட முடியுதா பார்க்கலாங்க. ஸ்னூப் பேச நூப் போனால் அடுத்து யார்? ஃபார்மரே போயிடலாம். இது ஜஸ்ட் என்னடா எனக்கு 2 லக்கி பிளாக்டா. என் தலை வேறு துண்டா தெரியுதுடா, டைனோசர் தலை. நல்லதா என்னடா இதே தெரியுங்க. 5 ரூபா ஃப்ரெண்டு பூஸ்டர் இருக்கா இதில் நம்ம வந்து எந்த ஸ்பின்னு எதுவுமே எடுக்காமல் கேமை ஃபஸ்ட்லாம் தான் இருப்போம். இப்போ அங்கடா மெசேஜ்லாம் வந்துட்டுருக்கு. இது சவுண்டை குறைச்சிக்கிறேன், ஏன்னா பிளாக் ஸ்புட் வீடியோவில் சவுண்டு குறைக்காம தான் போட்டு விட்டேன். அது வேறு கமெண்ட்லாம் பண்ணியிருந்தார் ஒருத்தர், பேக்ரவுண்ட் மியூசிக்கை குறைச்சி விடுறோன்ட்டு. எங்கேயா இருக்க கேட்டுச்சே? நான் என் பேசல 3 இது கச்சிச்சா? கிரைண்டிங் இங்கே பாருங்க கைஸ். 2 நம்ம தலை வர ஒன்று தெரியுது. புது ஐடியில் இது புது ஐடியிலேருந்து இதுதான் கைஸ் நம்மளோட 4வது டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா செகண்டாக எடுத்த வீடியோ வந்து எப்படியோ டெலிட் ஆயிடுச்சு. 3rd வீடியோ தான் அந்த பிளாக் ஸ்புட். இது 4th வீடியோ. ஸோ நான் உன் பேசிக்கே வரேன்டா. எது என் பேசுனே தெரியலடா எனக்கு. என் பேச நானே மந்திரி 1K கச்சிச்சு கைஸ் நம்மளுக்கு. அதுக்குள்ளே 1K 1K இப்போ தான் கிடைக்குது உனக்கு. அப்டேட் 1K ஆச்சுன்னா அப்டேட் பண்ணிட்டே போயிட்டேன் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். அந்த இதுவை தாண்டியா மம்மியை? தாண்ட நான் ஃபார்மர். ஐயோ அதுக்குள்ளே 20% சார்ஜ். தாண்டா நெக்ஸ்ட் லெவலில் ஃபார்மர் காட்டேன்டா. இந்த வீடியோ நெக்ஸ்ட் செஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் எடுக்கலாம் கைஸ். எனக்கு சார்ஜ் வேறு கம்மியாக தான் இருக்குது. நான் ஃபார்மர்கிட்டே வந்துட்டேன்டா. பேலரினா கேப்பச்சு நான் ஓடுறா 15 ரூபா. சூப்பர் ஓடுறா ஜிடி இவனோட இவ்வளோ ஸ்பீடாக வரான். பிடிச்சா போல. ஏன்னா இதுவும் காமன் தான். டிடி ஜஸ்ட்டில் எஸ்கேப் ஆகிட்டேன்டா. இங்கே போடுற ஒருத்தன் எவ்வளோ பெரிய பேசு, எல்லாமே பெருசாக இருக்குது. இந்த வீடியோ நான் ஒரு தப்பு பண்ண மாட்டேன். எல்லா கேமில் நான் அப்கிரேட் பண்ணாமல் விட்டுறேன்டா. இந்த கேமில் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ண போகிறேன். எது அதிகம் இந்த இடத்துல இருக்குது? 900 1K வந்துச்சு. இது ஃபுல்லாக அப்கிரேட் பண்ண போகிறேன். அப்கிரேட் போட வளருதுடா பிரெயின் டாட்டு. இது அப்கிரேட் பண்ணு. 100 ருபீஸுக்கு கொண்டு வந்து போகிறோம் இந்த பிரெயின் டாட். ஃபார்மர் இடத்துல எவ்வளோ காசு பிரெயின் டாட் வந்துச்சா? எனக்கும் அதே தான். கேண்டி எவ்வளோ பர் செகண்டு? எவ்வளோ உனக்கு? எனக்கு தெரில, நான் ஏற்றிட்டேன் இப்போ தான் 100K. 22.5. எனக்கு 15 பர் செகண்ட் வந்தது. ஸ்பீட் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். நான் காமன் பிரெயின் ரேட்டே நான் வந்து அப்டேட் பண்ணி ஃபார்மர் தாண்டுறோன்னு நினைக்கிறேன்டா. இல்லை தாண்டல. உனக்கு என்ன கலர் லக்கி பிளாக் ஸ்டார்ட் பண்ணுவேன்? நீ வெள்ளை கலரில் இருக்குது. உடின் வடப்பாடா மறுபடியும் பேல என்ன காமிச்சுடா. அதான் அப்கிரேடோட குத்தாச்சு பரவாயில்ல. அப்கிரேடும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஆடு வேறையா? ரோப்ளெக்ஸில் ஆடுலாம் இருக்கா? ஓகே. இங்கேருந்து நான் எப்படா பண்ணுறது? பண்ண முடியுமா? அந்த கண்டுபிடிச்சிட்டேன்டா. பிளேஸ் பெஸ்ட் பிரெயின் டாட். ஏன்னா எல்லாமே கோகோ ஃபேண்டலி ஃபண்டோ கேண்டி எவ்வளோ? 15 ருபீஸ். அது எனக்கு 5K வந்துச்சு. 6K வந்துச்சு. போடு. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் போய் ஒரு சாப்பிட்டு ஃப்ரீயா இப்போடா அப்படி ப்ரோ. இந்த கேமில் சேலஞ்ச் இருக்கா? நம்ம இப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டோம்? நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மூச்சு வாங்க என்ன பேசியிருந்தேன்? சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. அதை சொல்ல பார்த்துட்டேன் கைஸ். அப்புறம் எல்லா வீடியோக்கு மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். சரி அந்த வேலைக்கு நான் கப்பிச்சனை தவிர வேறு எது வேணால் கொடுங்கடா. அடாப்பாவி அதுக்கு நீங்கள் அதே கொடுத்துக்கலாம்டா. 10 ரூபா பர் செகண்ட் பிரெயின் டாட் கொடுத்து வச்சுக்கிறானுங்கடா. நீ தானே ப்ரோ கேட்ட?
அதுக்குன்னு இவ்வளோ மொக்கையாக தருவாங்க. நீ தானே இப்போ கேட்டா அதான் அவ்வளோதான் டைம் வேஸ்ட் பண்ணணும். டக்கு டக்குன்னு போயினே இருப்பாங்க. முன்னாடி போகிறாரு கேட்டுச்சு. என்னடா உன் மண்டை எப்படி தருது? யாரா அவன் அவ்வளோ ஸ்பீடாக போகிறான்? தாண்டிடுறா ஃபார்மர் கிட்ட மாட்டீங்க நீனு ஃபார்மர் கிட்ட மாட்டிருப்பா. இப்போ 2 பேருக்கு யார் நல்ல பெஸ்ட் பண்ணிட்டு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ காசு இது கையில்? கோகோ நானும் கோகோ ஃபண்டல் போட்டதா இல்லை எனக்கு பேலன்ஸ் 37.5K. யோ டைமண்ட் போடு. ஈவன் பாசி எதுவுமே இந்த ஃப்ரீ எதுவுமே தொட போகிறது இல்லை கைஸ். இந்த இது மட்டும் எடுத்துக்கலாமா? எது அந்த செகண்ட் டைம் கிஃப்ட்டு எங்க இருக்கு? அங்கே பக்கத்தில் இருக்க ரெடின்ட்டு அது மட்டும் எடுத்துக்கலாமா இல்லை அது வேணாமா? எடுத்துக்கோ. இல்லை நம்ம கேட்குற இப்போ சேலஞ்ச் தானே பண்ணோம். எடுக்கலாமா வேணாமா? எடுறா. ஓகே எடுக்கலாம் கைஸ். இது விகேடிஜி கேட்டதாக எடுக்கிற ஒரு முடிவு தான். ஒரு லக்கி பிளாக் ஒன்று கொடுத்துருக்கானுங்க கைஸ். ஓப்பன் பண்ணுவோமா? நல்லதாக கிடச்சா சரி. இந்த பிளாக்கை பார்த்தாலே தெரிஞ்சு எப்படி நம்மளுக்கு நல்லதாக கிடைக்காதுன்ட்டு. ப்ளீஸ்ரா நல்லதாடா கைஸ். 77 ஸ்டார்டிங்கை போடு. அப்கிரேட் பண்ணலாம். எனக்கு ஸ்டார்டிங்கே 3.9K. என்ன பிராண்ட் ஃப்ளூரா நீ என்ன உனக்கு மித்திகல்லே கச்சினுக்குது? எனக்கு எப்படி தெரியும்? 50K வந்துட்டேன். 50Kவா? கைஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ கேட்டுச்சு லீடிங்கில் இருக்காரு. ஆனால் அவரை முந்த விடக்கூடாது ப்ரோ. தோத்துரு ப்ரோ எப்படியாவது. யாரே நீ மனுஷாலு ப்ரோ. இவன் கேவல் பண்ண கூடாது. கைஸ் நம்ம தாண்டி அவனுக்கு ஃபுல் அப்கிரேட் போட்டல் நீ. கேங்ஸ்டர் ஃபுட்டியரா 40 ரூபா உனக்கு மட்டும் அவ்வளோ காஸ்ட்லியாக கிடைக்குது. எனக்கு மட்டும் கேவலமாக கிடைக்குது. எனக்கு எப்படி தெரியும்? பாவி கோகோ ஃபாட்டோ ஃபாட்டோடா. நான் சேல் பண்ண போறேன். சில பிராண்டஸ் இடம் இல்லையா? எனக்கும் சேல் பண்ணணும்டா. சில பிராண்டட்ல எடுத்துக்கிறேன். எங்கே சேல் பண்ணுவோம்? மேலே இருக்கா? எனக்கு லக்கி பிளாக் இருக்கு கையில. என்ன லக்கி பிளாக்? ரெட் கலர் கீ பாக்ஸ். ஓ அது ஓப்பன் பண்ணாமலே உனக்கு மித்தி கச்சிச்சா? என்னடா இது? ரெட் கலர் லக்கி பிளாக். கைஸ் நம்மளுக்கு 40 திரும்பி கேங்ஸ்டர் ஃபுட்டியராடா அந்த லக்கி பிளாக்ல. ஃபுல்லா அப்கிரேட் போடலாம் கைஸ். ரெண்டு பிராண்டட் 1 காசு ஆனால் உனக்கு நல்லா கிடைக்கும். ஆமாம் ப்ரோ ஆகிட்ட. ஆமாம். இதெல்லாம் என்னது? என்ட்ரு கோடு. ப்ளீஸ் நான் ஒரு கோடு சொல்கிறேன். என்கிட்ட சொல்லாதீங்க இருங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் கோடுன்னு நினைக்கிறேன். எஸ் கைஸ் இதுதான் கோடு. ஸோ தெரியுமா? சரி ஓகே கைஸ். இது வந்து எந்த ஒரு இதுலேயும் வராது. ஏன்னா இது வந்து நம்மளா ஓனாக அந்த கோடை கண்டுபிடிச்சி போட்டது தான். 10 மில்லியன் காசு அடி. எங்கே தெரியலையே. ஆனால் உனக்கு அந்த கார்டு பிரிண்டர்லாம் கச்சிதுன்னா நான் சதறிவேன். ஆமாம் எங்கே போனேன்? இதெல்லாம் லக்கு ப்ரோ. 20 மில்லியன் போடு. 10 மில்லியனுக்கு பிளாக் வாங்கிடலாம். ஸ்பீடு 9 மில்லியனுக்கு அப்கிரேட் போடலாம். எனக்கு இன்னொரு பிளாக் வச்சிருக்கியா? என்ன பிளாக்? ஜிராஃபி பிளாக். ஜிராஃபி பிளாக் கைஸ். சூப்பரா கைஸ். 770 rupees per second. 770Kவா? 770. அதான் உனக்கு 3K கச்சிச்சே ப்ரோ. நான் எங்கே வந்துட்டேன்? என்ன கடை கௌபாய் எடுத்துக்க வந்துட்டேன். ஃப்ரீ கோ கம்மில் 2.5K per subscribe. நான் ப்ரோ ரிபீட் பண்ணேன். அது இது பண்ணியா? எக்யூ பிரெயின் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் பிரெயின் டாட்டு செல் ஒஸ்ட் பிரெயின் டாட்டு ரீபத் பண்ண 250K வரும். நான் புது பிளாக் வாங்கிட்டேன். என்னது புது பிளாக்கா? இது எது செல் பண்ணிடலாமா? 11K எது 86 rupees இது செல் பண்ணிடலாம். அதுபோல் அந்த பிளாக்கை போடலாம். இங்கே ஓப்பன் பண்ணால் கிராஃபி பிளாக் தானே. எவ்வளோ காசு இருக்குது என்கிட்டயா? ரீபத் பண்ண என்ன ஸ்பீடு போயிடுமா? இல்லை காசு போடும். கிராண்ட்மா கிட்ட மாட்டிக்கிட்டேன். கிராண்ட்மாவை போயிட்டியா நீ? சூப்பர்ரா. 300K இருக்குது. 500 per second. ஐயோ ரக்குனி வாட்டர் மெலனியா ப்ரோ? இதில் வந்து என்ன டாஸ்க்? யார் கடைசி ஐசோ ஸ்பீடை போய் தொடறாங்களோ அவங்க தான் வின்னர். இதில் மேபி இதுக்கு பார்ட் 2. ஆமாம் இப்போ நான் என்னால் ரீபத் கூட அடிக்க முடியும் ப்ரோ. ஆமாம் கடைசி இடத்துக்கு கைஸ் நம்ம வீடியோ வந்து ஆமாம் இந்த வீடியோ வந்து மேபி பார்ட் 2 வந்தாலும் வரும் கைஸ். ரீபத்து நானும் அடிச்சிட்றேன். மீதி செல் பண்ணிடலாம் இதை செல்லால். ஏன்னா இந்த வீடியோ பார்ட் 1லேயே முடிக்க முடியாது. ஏன்னா இப்போ நம்மகிட்ட சார்ஜும் அவ்வளோ இல்லை. எக்ஸாமுக்கு வேறு இருக்குது எனக்கு. ஸோ அதனால் அதை சொல்லிட்டே இருப்பேன் எக்ஸாம் இருக்குன்ட்டு. வெயிட் பண்ணு. என்னது ப்ரோ போடு. ஏதோ வைரஸ் பிளாக்னு கிடச்சிக்குது. ஆனால் இது நம்பலாமா வேணாமான்னு கூட தெரில. ஸோ ப்ரோ கைஸ் யாரோ கமெண்ட்டில் வந்து கேட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே ஃப்ரீயாக கிடையாதுன்னு நினச்சேன். ஆனால் இது நான் சும்மா தான் ஏதோ உருட்டுன்னு நினச்சேன். ஐயோ போடு 4.4K per second கைஸ். இது சீட்டிங் மாதிரிலாம் இல்லை. என்ன தெரியாமல் வந்தது தான். அந்த ஸ்பின்னு வேணால் தெரிஞ்சு பண்ணதுன்னு வச்சிங்க. அது பண்ணாமல் ஆட முடியல கைஸ். எல்லாம் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும் கைஸ். இதெல்லாம் 1K இதெல்லாம் க்ளைம் பண்ண மாட்டாங்க கைஸ். பேச சொல்லிடலாம் லெஜிட்டாக எல்லாம் எவ்வளோ நேரம் என்ன ஆடலாம் கேட்டுறாதீங்க. நல்ல ஸ்பீடாக போட்டேன். இப்போ எந்த இதில் இருக்குது? எந்த லெவலில் சொல்லியா? எங்கே போய் கோடு போடணும்? கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு அந்த கார்டு பிராண்டட்லாம் வச்சதுன்னா நான் சதறிடுவேன். எங்கே கோடு போடணும்? இந்த ஏரியா தானே தெரில. நான் எதில் போட்டேன் எனக்கே ஞாபகம் இல்லை. க்ளோர்போ ஃப்ரூட் இல்லை 900. பாருங்களா எங்கே கோடு போடணும் தெரியலையே. கோடு போடுறதே சுற்றி நிறுப்புறோம். நான் போயிட்டு பெஸ்ட் அப்கிரேட் பண்ணுறேன்.
காசு எல்லாத்தையும் ஏறா 1.2 மில்லியன் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏய் ஊட்டி தோகுறான். ஃபுல் அப்டேட் போடுறா ஊட்டி 13K per second. நெக்ஸ்ட் யார் 2.8K இவனே போடு. 20K per second. நெக்ஸ்ட்டு இவனே போடு 32K 41K per second. இவன் 2K இவனே போட்டு தள்ளு 23K per second. சூப்பரு. நெக்ஸ்ட் யார் 82 இவனையும் போடு. இவனும் வரலாம் 33 போடலாம். இவனும் ஒரு 3K 10K per second கைஸ். நம்ம எனக்கு தெரிஞ்சு கேட்டுச்சோட சீக்கிரமாக போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் நல்லா அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் யார் அதிகம் 41K இவன் தான் அதிகம். இவனுக்கு போடும் போடு 100K per second கைஸ். அவ்வளோதான் ஈஸி 1 மில்லியன். இப்போதைக்கு நான் கொஞ்சம் அப்கிரேடாக போடுறேன் கைஸ் எல்லாத்துக்கும். 20K எனக்கு தெரிஞ்சு 20K போடலாம். 50K வந்துச்சு சூப்பர். இதுக்கே போடும் 156K per second. இப்போ மொத்தமாக காசு எடுத்துன்னு போயிட்டு அப்கிரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். 250K பிளாக்கே வாங்கலாம். 400 மில்லியன் வாய்ப்பே இல்லை. ஆமாம் அதுக்கு 1.7 மில்லியன் வேணும் கைஸ். ஜஸ்ட் 1 மில்லியன் நம்ம டக்குன்னு போய் ஒரு ரன்னை போட்டு வந்துடலாம். ஸோ இந்த வீடியோ இன்னும் ஒரு 15 நிமிஷம் எடுக்கலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கலாம். ஏன்னா சார்ஜ் ஃபோனில் சுத்தமாக இல்லை கைஸ். சார்ஜ் இல்லாத போது இருக்கிறது யாருக்காக எல்லாம் உங்களுக்காக தான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கைஸ். அதுக்காகவே நல்ல பிரெண்ட்லாம் வர மாதிரியே இருக்குது. என்ன ப்ரோ கிரானியை தாண்டிட்டியா? போகும்போது இந்த கிளவி பிடிச்சிட்டு இப்போ பெஸ்ட் பிரெண்ட் ஆட்டா எக்யூப் பண்ணிடலாம். பெஸ்ட் பிரெண்ட் எக்யூப் பண்ணுறா. எனக்கு ஒரே டவுட் மட்டும் கிளியர் பண்ணுறியா? சொல்லு. எங்கே அந்த கோடை போகணும்? சொல்ல மாட்டேனே. சரி விட நானே எடுத்துக்கிறேன். ரெப்ரித்து 11K 10 மில்லியன் வேணுமா? ரெப்ரித் வச்சிடலாமா? வேணாம் கைஸ் நம்ம எதுக்கோ அப்கிரேட் பண்ணி 8 மில்லியனுக்கு. ஓகே கைஸ் அடுத்து நம்ம ரெப்ரித் தான் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கேஷ் ரெடி. ஓகே 1 மில்லியன் தாண்டிடுறா ஜிடி. இவனை தாண்டவே முடியலடா. சரி இதானே கோடு தானே எங்கே போடணுன்னு கேட்குறேன். ஏய் எங்கடா போட்டேன் நானே மறந்துட்டேன்டா. எங்கடா போட்டேன்? ஐயோ டிடி எதிலடா போட்டேன்? கேஸ் எதில் கேஸ் போட்டேன்? இண்டெக்ஸ்லையா ஷாப்லையா? ஷாப்பில்டா. ஏய் உனக்கு 2 கார்டு வந்ததுன்னா எனக்கு ஒரு கார்டு தரணும் இதுக்காகவே. புரிஞ்சுதா? ஷாப்டா. எது இந்த ஷாப்பா? லக்கி பிளாக்கா? ஷாப்டா. ஓகே 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 ஓகே. ஸ்பீட் நம்ம எவ்வளோ தான் அப்கிரேட் பண்ணுது. சரி எப்படி தானே பண்ணுறேன்னு இது பாடுற லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாடுறா. 2 கார்டு வந்ததுன்னா எனக்கு ஒரு கார்டு தரணும். அதுக்காக தான் சொல்கிறேன் உனக்கு. டிவைன் பிரெயின் ரேட் வந்ததுன்னா புரிஞ்சதா? அது எல்லாமே மில்லியன் கணக்கில் இருக்கும். ஸ்பின் பண்ணி போ. சூப்பர். போட இந்த பிரிண்டர் எனக்கு தெரிஞ்சு நல்ல பிரிண்டர்லேருந்து தான் நினைக்கிறேன். ஓ நல்ல பிரிண்டர் தானா? எல்லாம் கைஸ் எல்லாத்தையும் 10 மில்லியன் கிடச்சிருக்கோம். அடுத்து எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி கேஷ் தான் நினைக்கிறேன். காடா ப்ரோ எவ்வளோ per second? 500K per second. செம்ம ப்ரோ. தாண்டல அதுக்குள்ளேயே பத்தியா சொன்னே விட்டு போகிற பத்தியா. 9 மில்லியன் வந்துச்சு. 10 மில்லியன் எடுத்துகிட்டு ரீபத்தை போட்டுருவோம் கைஸ். 10 மில்லியன் வந்து 1 மில்லியன் கொடுக்குறா இது ஏஞ்சல். சூப்பர். அவ்வளோதான் ப்ரோ. தாண்டிட்ட ப்ரோண்ணே செம ப்ரோ. சொல்லக்கூடாது. ஒரே நிமிஷம் சரி அப்படியே செட்டிக்குது. ஓகே தான்டா இருக்கு அந்த உண்டோட. ஏய் உந்து 1 மில்லியன் per secondரா. ஏய் நல்லா தான் இருக்கு பேசியா? நல்லா இல்ல நினைச்சிக்கிறேன் நீ. உந்து 1 மில்லியன் per second ப்ரோ. நீ சொல்லுவ. நான் சொல்லிதான் இருப்பேன். பாரு ஃபுல்லாக கிரைண்டிங்கை போடு. 10 மில்லியன் பிளாக் ஸ்பீடை ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறப்பா. போடு தக்காளி. ஃபுல்லாக காசு எடு. நானும் என் பிரெயின்டை இப்படியே கஷ்டப்பட்டு 1 மில்லியன் முட்டி மோதி கொண்டு வந்துடும்னு நினைக்கிறேன் கைஸ். ஃபுல் கலெக்ஷன் அப்படியே தாண்டிட்டீங்க. பாய் என் பிரெயின்டை 1 மில்லியன் வந்துச்சுரா. இப்போ தானே கொஞ்சம் மனசு நிம்மதியாகுது. கவுபை எனக்கு தான் பிடிக்கும். நான் கவுபை கரும்பு பிடிச்சேன் குச்சினேகிறான். போடு 1.6K 1.6K நல்லதுடா. தாண்டிட்டா டே ஜஸ்ட்லடா தாண்டி இருப்பான்டா. என்ன நல்ல பிரிண்டர் பர்பிள் கலர் பரவாயில்ல. ஃபிகோ கமேலியோ 1.3K per second. வர்றா பச்சா சூப்பர்ரா. நல்ல பிரிண்டர் எக்யூப் பெஸ்ட் பிரிண்டாட்டு. அடுத்ததெல்லாம் செல் பண்ணி விடு. இதுங்க ஒரு கொஞ்சம் 200 கிடச்சிருக்கு. சூப்பர். 47 மில்லியன். ஓகே அடுத்த பிளாக்குக்கு நம்மளுக்கு 100 மில்லியன் தேவைப்படுது. ஸோ நம்ம ஸ்பீட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுவோம் கைஸ். 50 மில்லியன் வந்துச்சு. சூப்பர். பேஸ் நம்மளுக்கு அப்கிரேட் பண்ணோம் கைஸ். 10 மில்லியன் போட்டு அப்கிரேட் பண்ணுறோம். மீதி இதை போய் நம்ம ஸ்பீடில் செலவு பண்ணலாம். 30 மில்லியன் எனக்கு தெரிஞ்சு இப்போ போயிடுவோம்னு நினைக்கிறேன் கைஸ். கன்ஃபார்ம் நான் போயிடுவோம் கைஸ். தாண்டியா எப்படியாவது கவுபாய் பிடியாரா ப்ளீஸ்ரா டே இவன் ஏன்டா வந்து என்ன பிடிச்சினே இருக்கா. ஐயோ
சார் ப்ளீஸ் அந்த பர்பிள் கலர் மியூட்டேஷன் பண்ணிட்டுறா. டே ஏன்டா இவனே கொடுக்குறீங்க க்ளோர் பஃப் ஃப்ரூட்டட் இல்லை வேஸ்ட் கைஸ் இவன். போங்கடா நீங்கள் வேணாம். இவனோட ஒரு மொக்க பிரைண்ட் என் பேஸில் இருக்கான்னு பார்க்கணும். இருக்கா ப்ரோ? என்னை பார்த்து அப்கிரேட் பண்ணிட்ட பற்றியா? என்னையா வேடா எல்லாமே பெருசு பெருசாக இது. இப்போதான் அப்கிரேட் பண்ணேன். எல்லாமே பெருசு பெருசாக இது பேஸில் மாஸ் கட்டுற அப்பெல்லாம் உந்து எவ்வளோ பண்ணி எல்லாம் யார் பண்ணி பெஸ்ட் பிரைண்ட். மேலே பேஸ் இருக்குல்ல மந்தே வந்துட்டா. காசு எவ்வளோ இருக்கு ப்ரோ? 14 மில்லியன் இப்போ தான் அப்கிரேட் பண்ணேன். அடுத்த ரீபத்துக்கு எவ்வளோ வேணும்? இது வந்துச்சா ஃபீவர் பிளாக் ரெப்ளிக் பண்ணிட்டேன். சரி எத்தனாவது ரெப்ளித்து? ரெண்டாவது. நானே 2 ரெப்ளிக் பண்ணிட்டேன். டேய் மேலே போட தம்பி ஜோக் காட்டிகிட்டு இருக்கேன். டேய் இரு இப்படி இருந்தே ஏறினா இப்படி இருந்தே ஏறிக்கலாமா? இன்னொரு க்ளோர் பஃப் ஃப்ரூட் ஓப்பன் பண்ணுறா. நல்லா பிரைண்ட் டாட்டா கொடுங்கடா ப்ளீஸ்ரா. ஏமாத்தாதீங்கடா. அவனுக்கு மட்டும் நல்லதாக கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் என்ன சொல்கிறேன். 1.7K பரவாயில்ல. எக்ஸ்கூட் லெஜெண்ட்ரி பெஸ்ட்டா எபிக் பெஸ்ட்டா? இண்டெக்ஸில் பார்ப்போம். எபிக் அடுத்ததுலாம் லெஜெண்ட்ரியா? 29 மில்லியன் காசு இருக்குது. ஸ்பீட் அப்கிரேட் போட்டுருவோமா? போட்டுருவோம். ஸ்பீட் கைஸ் எனக்கு தெரிஞ்சு பிளாக்கில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க ஸ்பீடு. நம்ம ஸ்பீடு அப்கிரேட் பண்ணல ஒரு யூஸும் இல்லையா? ஆமாம் இங்கே நெக்ஸ்ட்டு பிளாக் வாங்குறதுன்னு நினைக்கிறேன். நீ ஏன் டைமண்ட் பிளாக்கில் தானே இருக்க? இதனால அட போங்கடா இவனையா குத்துனுக்கிறீங்க. இவனே தான்டா கிடச்சி. உனக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு இதே தான் கிடைக்குதுடா. இவன் யாருக்கு எனக்கு மட்டும்தான் இப்படி கிடைக்குதா இல்லை என்னன்னே புரிய மாட்டேங்குது. சேலே பண்ணுறேன். இவனை ஒரு 2 மில்லியன் போட்டுறான். அப்போ 2.7 மில்லியன் போட்டேன்டா இவனை. நல்லதுடா. இவனை ஒரு 100K போடலாம். ஒரு 300K போட்டேன். எல்லோரையும் ஒரு 1 மில்லியன் ஏற்றி வச்சுருக்கேன்டா. ஒரு 400K, ஒரு 100K, இவன் ஒரு 100K, நீ ஒரு 50K, 25K தான் வருது. எனக்கு ஒரு பிளாக் வச்சுக்குது. என்ன பிளாக்கு? ஃபீவர் பிளாக்கா? எனக்கு கட்சிச்சது. கேலக்ஸியில் ஒருத்தர் இருக்கிறான்டா. இவனை பார்க்காம விட்டுண்டா. சரி மேலே வர இருக்கா? அது அப்புறம் போய் பார்க்கலாம். கஷ்டம் நம்ம கலெக்ஷன் போட்டால் இது ஒருத்தரும். இது ஒரு 1 மில்லியன். இப்போ நம்ம அப்கிரேட் போடுறது தாங்க நம்மளுக்கு இருக்கே. நம்ம கேமை விளாட்றதுல அப்கிரேட் பண்ணுறதை விட்டுறக்கூடாது கைஸ். ஏன்னா நம்மளுக்கு அப்கிரேட்டில் தான் நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த மணியே கிடைக்கும் நம்மளுக்கு. வந்துச்சா 1 மில்லியன் போட்டுடலாமா? ஓகே சூப்பர் 1 மில்லியன் போட்டோம். ஸோ போய்ட்டு ஜஸ்ட்டு டக்குன்னு ஒரு மேட்ச் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 3 மினிட்ஸ் போதும் கைஸ், முடிச்சிடலாம் இந்த வீடியோவை. ஸோ இது வரைக்கும் 5 லைக் 10% வந்துச்சு. ஓகே ஒன்று போடுறா. அடுத்த பிளாக் எவ்வளோ ப்ரோ? 200 மில்லியன் வாங்கிட்டியா? எப்படி ப்ரோ? காசு தான் வாங்கணும். இப்படி தாண்டுருவோம் ப்ரோ. சம்மர் கோபாய் தாண்டி. எஸ் கோபாய் தாண்டா. ப்ரோ மம்மிக்கிட்ட மாட்டீங்க. மம்மி நல்ல பிராண்டட்லாம் தரும். தாங்கடா 400 மில்லியன். என்னடா 100 மில்லியன் தான் வந்திருக்கு. நான் அப்கிரேட் பண்ணதுலேயே நிறைய போட்டேன்டா காசை. உனக்கு ஒரே பிராண்டட் காசு தருதா? எனக்கு நிறைய பிராண்டட் காசு தருது. சரி ஸ்பீடாக போட தம்பி. இனிமேல் நான் ஸ்பீடுக்கு நிறைய போட்டேன்டா. பின்னாடி ஆமான்றேன். வேம்பேர் போயிட்டியா? மம்மியா தானே? க்ளோர் பஃப் ஃப்ரூட்டட் கட்சி நேரம் நீ வெளியாவது எனக்கு போட்டுற போகிறேன். 1K கிடச்சிச்சு. என்ன எல்லாத்துக்கும் ஆமான்ற பேசுகிறா ஏதாவது? பிக் பெஸ்ட் பிரியாணி இவங்களாம் விற்று தொலைகிறேன். எவ்வளோ காசு கிடச்சிருக்கு? கலெக்ஷன் 300 வந்துச்சு. இன்னும் ஜஸ்ட்டு கொஞ்சம் தான்டா. அவங்கடா தம்பிடா சுத்தமாக தர மாட்டேங்கிறானுங்கடா. ஸோ கைஸ் டைம் ஆயிடுச்சு. ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.